தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விப்ரோ ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். விப்ரோலேருந்து எலைட் எக்ஸ்க்ளூசிவ் ஹைரிங் 2024க்கு ஆள் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த விப்ரோவோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் 60% அல்லது சிஜிபிஏ 6.0 வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மினிமமாக. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பிஇ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லைனா எம்இ எம்டெக் 5 இயர் இன்டிகிரேட்டட் லேர்னிங் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடு, ரைட் அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து எழுத, பேச, படிக்க தெரிஞ்சிருக்கணும். வழக்கம் போல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. டீமோட ஒர்க் பண்ணுற எபிலிட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் நாலேஜ் வந்து எதில் இருக்கணும்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலைட்டை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த ஜாபுக்கான சிடிசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 32,000 மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிக்னேஷனை பொறுத்தளவுக்கு அவங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை இந்த விப்ரோவில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25K போனஸும் தருவாங்க. எப்போ அப்படின்னா உங்களோட 12 months ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த 25K ஏறும். இதே மாதிரி இன்னொரு 25K வந்து உங்களோட 24th மந்த்லேயும், அதே மாதிரி 36 3 வருஷத்துலேயும் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வருஷம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 25K போனஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு. இதை பொறுத்தளவுக்கு 3 செக்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டு, ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட்டு. இந்த 3 டெஸ்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு 48 நிமிஷமும், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டுக்கு எஸ்ஐ ரேட்டிங் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 20 மினிட்ஸும், ஆன்லைன் கோடிங் டெஸ்ட்டுக்கு ஒரு 60 மினிட்ஸும் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து கோடிங்கை பொறுத்தளவுக்கு ஜாவா, C++, இல்லைனா பைத்தான், இதில் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் இந்த லிங்க்கை மட்டும், விப்ரோவோட டைரக்ட் லிங்க்கை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் ரிஜிஸ்டரிங் அப்படின்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜில் இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜில் வருவீங்க. இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. இதில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, காலேஜு, இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. அடுத்து உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், கரண்ட்டாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்லன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களோட ப்ரீவியஸ் எஜுகேஷன், அதாவது உங்கள் 10th 12th டிப்ளமோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட இன்டர்ன்ஷிப்பு ப்ளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணலாங்கிறதுனால நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்ளை ஃபார் ஜாப் ஓப்பனிங் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, கடைசியில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த விப்ரோ எக்ஸ்க்ளூசிவ் எலைட் ஹைரிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க.